ஸ்வீட்ஸ் யாருக்கு தாங்க பிடிக்காது ஸ்வீட்ஸ்? அதுவும் வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னால் எல்லாருமே ரொம்ப ரசித்து ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான நார்த் இந்தியன் ஸ்வீட் செய்ய போகிறோம், மால்புவா. நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மால்புவா ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா எடுத்து அதில் 3 டீஸ்பூன் இனிப்பில்லாத கோவா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோவா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்ஸ் பண்ணணும். சோம்பு போட்ட பிறகு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி மாவை கரைக்கணும். மாவு கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. மாவை கரைச்ச பிறகு இப்போ மாவை புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். இப்போ இந்த ரெசிபியில் நிறைய பேர் பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் போட்டு கூட இந்த மாதிரி செய்கிறாங்க. பட் நான் செய்கிற ரெசிபியில் இந்த மாதிரி நேச்சுரலாக ஃபர்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இது மாவை கரைச்சிட்டு நீங்கள் இட்லி தோசைலாம் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வெளியில் வச்சுருங்க. கரைச்ச மாவை 12 மணி நேரம் நான் வெளியில் வச்சுருக்கேன். நல்லா புளிச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ மால்புவா செய்யறதுக்கு நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. புளிச்ச மாவை லேசாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சக்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1 கப் தண்ணி ஊற்றி அதில் 1 கப் சக்கரை போட்டு சக்கரை கரைஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் பால் போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே வரும். அதை அப்படியே நீங்கள் ஸ்பூன்லேயோ கரண்டிலையோ எடுத்துடலாம். அழுக்கு எடுத்த பிறகு சக்கரை பாகை வடிகட்டி வச்சிருங்க. சக்கரை பாகு நல்லா கிளீனாக வந்திருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ மால்புவா செய்யறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி ஒரு சின்ன கரண்டி மாவு எண்ணெயில் ஊற்றி ஒரு பக்கம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி மால்புவா 2 பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. மால்புவா சுட்ட பிறகு எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சக்கரை பாகில் போடணும். சக்கரை பாகில் போட்டு 2-3 நிமிஷம் வச்சு உடனே தட்டில் எடுத்து வச்சிருங்க. மால்புவா சக்கரை பாகில் எடுத்து உடனே சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சம் ரப்டியும் பிஸ்தா பருப்பு நறுக்கி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அருமையான மால்புவா தயாராக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான மால்புவா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்வீட். இது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.